குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 12th ப்ராக்டிக்கல் 6th கொஸ்டின் பாருங்க. மீட்டர் பிரிட்ஜ். ஓகேங்களா? மீட்டர் பிரிட்ஜில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த ஒயர். அதுக்கப்புறமா அதுக்கு பேர் பார்த்தோம்னா பிஎன் ஜங்ஷன் டயோடு, ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ், நீ வோல்டேஜ் அண்ட் ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த ரெண்டுத்துல எது ரொம்ப ஈஸி அப்படின்னு பார்க்குறப்ப பிஎன் ஜங்ஷன் தான் ரொம்ப ஈஸியானது, கால்குலேஷன் ரொம்ப கம்மி. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான நம்ம பார்க்க போகிற இந்த டாபிக் வந்து பிஎன் ஜங்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான கால்குலேஷன், அதுக்கான கிராஃப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கான ரீடிங் வந்து, ஸோ இதுதான் ரீடிங். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபார்முலா பார்த்தோம்னா டெல் விஎஃப் பை டெல் ஐஎஃப். ஓகேங்களா? யூனிட் வந்து ஓம். ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன், ஃபார்வர்ட் பயாசிஸ் வோல்டேஜ் விஎஃப் அண்ட் ஃபார்வர்ட் பயாசிஸ் கரண்ட். ஓகேங்களா? அது கரண்ட்டில் மட்டும் நம்ம பார்க்குறப்ப மில்லி ஆம்பியர் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? மில்லி ஆம்பியர். ஓகே, சில ரீடிங் எடுத்துருக்கோம். இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ ரீடிங் பார்த்தோன்னே இந்த ரீடிங்கான கிராஃப் போட போகிறோம். இந்த கிராஃப் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி இருக்கும் கிராஃப். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்க்குறப்ப கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து 0.40, செகண்ட் பாயிண்ட் வந்து 0.45, நெக்ஸ்ட் 0.50, 0.55. அப்போ 0.55லேருந்து 0.50 மைனஸ் பண்ணால் 0.05, 0.50லேருந்து 0.45 மைனஸ் பண்ணால் 0.05. அப்போ எக்ஸ் ஆக்ஸில் ஈச் லைன்ஸ் பார்த்தோம்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 0.05. அப்போ ஸ்கேல் பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0.05 அப்படின்னு பண்ணோம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 0.05. ஓகேவா? யூனிட்ஸ். ஒய் ஆக்ஸில் பாருங்க 1, 2, 3, 4 அப்படி இன்க்ரீஸ். அப்போ 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த ரீடிங் இருக்கு இல்லையா, அந்த ரீடிங்குக்கு நம்ம என்ன பண்ணோம்? இங்கே கிராஃப் நோட் பண்ணோம். 0.50க்கு 0.5, 0.55க்கு 2, 0.60க்கு 3.5. ஸோ இந்த கிராஃபில் நம்ம வந்து நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறப்ப எப்படி ரீடிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ 0.5க்கு, ஸோ 0.50க்கு 0.5 இங்கே நம்ம ரீடிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிராஃப் வந்து இப்படி வருது. ஓகேங்களா? ஸோ இந்த கிராஃப் வரைஞ்சிட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஸ்லோப் எடுக்கணும். ஸ்லோப் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஏதாவது ஒரு 2 ரீடிங்கோட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 2 இருக்கு இல்லைங்களா, இந்த 2. ஓகே, இந்த 2க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இந்த 3.5. அப்போ 3.5 வந்து y2, 2 வந்து y1. xxல பார்த்தோம்னா 0.60 இருக்கு இல்லைங்களா, அது வந்து x2, 0.55 வந்து x1. அப்போ நம்மளுக்கு ஸ்லோப்போட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்லோப் ஈக்குவல் ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. அப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 3.5 minus 2, ஓகே, இன்ட்டு 10 power -3 எப்படி வந்ததுன்னா இங்கே மில்லி ஆம்பியர். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம கரண்ட் எடுத்திருக்கோம். இந்த கரண்ட் வந்து ஸோ என்ன இருக்குது நம்மளுக்கு? ஸோ மில்லி ஆம்பியர். அப்போ மில்லி ஆம்பியரை ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்போ மில்லி ஆம்பியராக கன்வெர்ட் பண்ணோம். அப்போ மில்லி ஆம்பியர்ன்றப்ப அது ஆம்பியரை கன்வெர்ட் பண்ணுறப்ப 10 power -3 டிவைட் பை x2 minus x1. x2ஓட வேல்யூ 0.6ன்னு சொன்னோம், மைனஸ் 0.55. இதை மைனஸ் பண்ணால் ஸோ 1.5 டிவைட் பை 0.05 வரும், இன்டூ 10 power -3. நம்ம கண்டுபிடிச்சது பார்த்தோம்னா ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்லோப்போட ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. அப்போ y2ன்றப்ப எங்கே இருக்குது? y2 வந்து கரண்ட் இருக்குது, x1 x2 வந்து வோல்டேஜ் இருக்குது. அப்போ கரண்ட் பை வோல்டேஜாக இருக்குது ஸ்லோப்பு. ஆனால் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் பை கரண்ட். அப்போ நம்மளுக்கு RF கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணோம்? 1 by ஸ்லோப்புன்னு பண்ணோம். அப்போ ஸ்லோப்போட வேல்யூ என்ன? 1 by ஸ்லோப்புன்றப்ப ஸ்லோப்போட வேல்யூ போட்டோம்னா அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்போ 0.05 டிவைட் பை 1.5 வரும், இன்டூ 10 power +3. ஏன் +3னா இங்கே என்ன இருக்குது? மல்டிப்ளேயில் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ டிவைட் வந்துட்டு மறுபடியும் மல்டிப்ளை வரப்போ -3 வந்து பேஸ்லேருந்து மேலே கொண்டு வரப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு? ஸோ 10 power +3 ஆகும். இது டிவைட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா 0.03333 போயிட்டு இருக்கும், இன்ட்டு 10 power 3. இது 10 power 3 உள்ளே கொண்டு போகிறப்ப நம்ம என்ன ஆகும்னா 33.3 ஓம் ஆகும். 33.33 போயிட்டே இருக்கும். ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்ப 33.3 ஓம் வரும்.
அப்போ நம்மளுக்கு வெறும் ஃபார்வர்ட் மட்டும்தான்ப்பா. இந்த கால்குலேஷன் பாருங்க ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ரொம்ப ஈஸியான கால்குலேஷன். ஸோ பிஎன் ஜங்ஷன் வந்து நீங்கள் சர்க்யூட் டயக்ராம், ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டாவே நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஈஸியான ப்ராக்டிக்கல் இது படிங்க. உங்களுக்கு மீட்டர் பிரிட்ஜ் உங்களுக்கு விருப்பம் தான் மீட்டர் பிரிட்ஜ் படிங்க. நான் மீட்டர் பிரிட்ஜ் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.